தமிழர்களின் கட்டட கலைத்திறனுக்கு சான்றாக ஓங்கி உயர்ந்து நிற்கிறது தஞ்சை பெரிய கோயில். 1000 ஆண்டுகளை கடந்து நம் கண்முன்னே நிற்கும் பிரம்மாண்டம். இன்று பெரிய கோயிலின் கட்டுமானத்தை பற்றி வரலாற்று ஆய்வாளர்கள் மெய்சிலிக்கிறார்கள். பிரமிக்க வைக்கும் உலக பாரம்பரிய சின்னமான தஞ்சை பெருவுடையார் கோயில். இக்கோயிலில் இந்திய அரசின் தொல்லியல் துறை பராமரிப்பில் இருந்து வருகிறது. மாமன்னன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகள் வந்து செல்கின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக பலத்த மழை பெய்யும் போது கோவிலின் உட்பிரகார பகுதியில் மழைநீர் தேங்கி வந்தது. இதனால் தரைத்தளம் வழுக்கும் தன்மையுடனும் பாசி படிந்தும் காணப்பட்டதால் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். மற்றும் தண்ணீர் தேங்காத அளவு சரி செய்ய வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் கோரிக்கை வைத்தனர். இக்கோரிக்கையை கோவிலின் நிர்வாகிகள் தொல்லியல் துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். அதன்படி அவர்கள் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு 35 ஆண்டுகளுக்கு பிறகு 2023 மற்றும் 2024 ஆண்டில் கோவிலின் தென்புற பகுதிகளில் பழைய செங்கல் கற்களை தரைத்தளத்தில் அகற்றப்பட்டு புதிய கற்கள் பதிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்திய தொல்லியல் துறை சார்பில் 75 லட்சம் மதிப்பீட்டில் கரூரார் சன்னதி மற்றும் அம்மன் சன்னதிக்கு இடைப்பட்ட சுமார் 4000 சதுர அடி பரப்பளவில் பழைய தரை கற்கள் அகற்றும் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. மற்றும் தரைத்தளம் அமைப்பதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்திலிருந்து பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட தட்டையான செங்கற்கள் கொண்டு வரப்பட்டது. நில அதிர்வை தவிர்க்கும் பொருட்டாக எந்திரங்கள் பயன்படுத்தாமல் தொழிலாளர்கள் ஒளி மற்றும் சுத்திகள் கடற்பாறை கொண்டு மிக கவனமாக தரைத்தள கற்களை அகற்றி வருகின்றனர். இப்பணிகள் இன்னும் 4 மாதங்களில் முடிவடையும் எனவும் இந்த பணிகள் நிறைவடைந்தவுடன் மழைநீர் தேங்காமல் உடனடியாக வெளியேறும் வகையில் தரைத்தளம் சரிவாக அமைக்கப்படும். இதன் மூலம் மழைக்காலங்களிலும் பக்தர்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்ய முடியும் என தொல்லியல் துறை அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்தனர். இது போன்ற விரிவாகவும் தெளிவாகவும் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது அரசியல் டைம்ஸ் சமூக வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மேலும் படிக்க www.arseltimes.com